අලුත් නුවණ දවසක් ගෝනෙක් වතුර බොන්න ගඟ ළඟට ආවා. මේ ගෝනා තමන්ගේ රූපේ කවදාවත් දැකලා තිබුණේ නැහැ. එදා ගෝනා තමාගේ රූපය වතුරේ දැක්කා. මගේ අංතට්ටුව හරිම ලස්සනයි, ශක්තිමත්, ආඩම්බරයෙන් හිතුවා. ඒත් කකුල් නම් හරිම හීනි, හරිම කැතයි කියලා ගෝනා දුක් වුණා. කෑම හොයාගෙන යන සිංහයෙක් ගඟ ළඟට ආවා. ගෝනා වතුර බොනවා දැක්කා. හෙමින් ගෝනාට ලං වුණා. ගෝනා හොඳටම බය වුණා. ගෝනා පණ බේරා ගන්න හයියෙන් දිව්වා. සිංහයා ගෝනා පස්සෙන් එළවුවා. එකපාරටම ගෝනාගේ ලස්සන අංතටුව අතක පැටලුණා. ගෝනාට දුවන්න බැරි වුණා. සිංහයා ළඟම එනවා. ගෝනා දැක්කා. ගෝනා දැඟලන්න පටන් ගත්තා. පැටලුණු අංතටුව එක කකුලක උදව්වෙන් බේරාගත්තා. වර්ගයෙන් දුවලා සිංහයාගෙන් බේරුණා. අංතටුව ලස්සනයි, ඒත් මගේ ජීවිතේ බේරා දුන්නේ මගේ කකුල්. හති අරමින් ගෝනා හිතුවා. அழுத் நுவன இப்ப தமிழ்ல பார்ப்போம். புதிய அறிவு. அழுத் நுவன புதிய அறிவு. දවසක් ගෝනෙක් වතුර බොන්න ගඟ ළඟට ආවා. ஒரு நாள் கோனான்றது மரை, அந்த காட்டுக்குள்ள வாழ்றது மரை. மானை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். அது நேரம் ஒரு மாடு மாதிரியான பெருசு மரை என்று நாங்கள் சொல்லுவோம் தமிழ்ல. දවසක් அதான் கோனான்னு சிங்களத்தில் சொல்லுவோம். දවසක් கோනෙக் வத்துற பொண்ண கங்க ළඟට ஆவா. ஒரு நாள் இந்த மரை தண்ணி குடிக்கிறதுக்காக, நீர் இறந்துறதுக்காக ஒரு ஆற்றுக்கிட்டவா வந்துச்சு. මේ ගෝනා තමන්ගේ රූපේ කවදාවත් දැකලා තිබුණේ නැහැ. இந்த மரை வந்து அதன் உருவத்தை ஒரு காலமும் பார்த்திருந்தது இல்லை. එදා ගෝනා තමාගේ රූපේ වතුරේ දැක්කා. அன்றைக்கு එදාண்ட அன்றைக்கு அந்த நாள் கோனா தமாගේ ரூபே வத்துரை දැක්කා. இந்த கோனா இந்த மரை வந்து அதன் உருவத்தை தண்ணீரிலே கண்டது, நீரிலே கண்டது. மගේ අංතටුව හරිම ලස්සනයි. எனது අංතටුවன்னு சொன்னா கொம்பு. எனது கொம்பு ஹரிம லස්සனை, சரியான வடிவு அல்லது அழகு. சக்திமத், சரியான உறுதியானது, வலுவானது. ஆடம்பரே ஹித்துவா, பெருமையோட நினைச்சிச்சு. ஏத் கக்குல் நம் ஹரிம ஹீனி. ஆனா ஏத்தன்னு சொன்னா ஆனால் கக்குல் நம் ஹரிம ஹீனி. கால்கள் என்றா சரியான மெல்லிசு. ஹீனி சொன்னா மெல்லிசு. ஹரிம கத்தை, சரியான அசிங்கம். அசிங்கம் சொன்னா சரியான ஒரு வடிவில்லாதது, அழகில்லாதது. ஹரிம கத்தை கீழே போனா துக்குணா என்று இந்த மறை வந்து துக்கப்பட்டுச்சு. කෑම හොයාගෙන යන සිංහයෙක්. சாப்பாடு தேடிக்கொண்டு போன சிங்கம் ஒன்று
கங்கல் அங்கட்ட ஆவா ஆற்றுக்கு பக்கத்துல வந்துச்சு. போனா வத்துர போனவா தைக்கா மேல நீர் இருந்தத கண்டுச்சு. கெமின் ஹெமின் ஹெமின் கோனாட்டு லங்குன மெல்ல மெல்லமா மறைக்கு கிட்ட போனுச்சு. போனா கொந்தட்டும் பயவுன மறை சரியா பயந்து போயிட்டு. போன பண பேரா கண்ண ஹையன் திவ்வா மறை உயிரை காக்குறதுக்கு வேகமா ஓடிச்சு. பணம்னு சொன்னா உயிரை காக்குறதுக்கு பேராகண்ண காக்குறதுக்கு வேகமா ஓடிச்சு. சிங்கையா கோனா பசன் எலகுவா சிங்கம் மறைக்கு பின்னால திறத்தினுச்சு. மறைக்கு பின்னால திறத்தி கொண்டு போனுச்சு. சிங்கையா கோனா பசன் எலகுவா எலவனவாண்டா துரத்துறது எலகுவா அந்த பாஸ்ட் டென்ஸ் துரத்திச்சு. එක පාරටම கோனாගේ ලස්සන අංකටුව අතක පැටලුණා. திடீரென்று එක පාරටම திடீரென்று கோனாගේ லස්සන අංකටුව மறையின் அழகிய கொம்புகள் அழகிய கொம்பு அத்தக்க பெட்டலுமா. அத்தக்கன்னு சொன்னா ஒரு கிளை ஒரு மர கொப்புல மாட்டுப்பட்டு போயிடுச்சு. பெட்டலுனான்னு சொன்னா மாட்டுப்படுற இல்ல சிக்கிப்பட்டு போறது மாட்டுப்பட்டு போயிடுச்சு. கோனாட்ட துவன ஹரி பரிவுனா அதுக்கு கோண மறைக்கு வந்து ஓட இல்லாமல் போயிடுச்சு. துவன பரிவுனாக ஓட முடியல. சிங்கையால் லங்கலங்கமா என்னவா கோணா தைக்கா சிங்கம் கிட்ட கிட்ட வாரதை மறை பார்த்துச்சு. போனா தங்கலென்ன படம் கத்த தங்கலென்ன படம் கத்தன்னு சொன்னா மறை தத்தளிக்க ஆரம்பிச்சு. පැටලුණු අංකටුව එක කකුලක உதவுவேன் வேரா கத்த சிக்கப்பட்டு போயிருந்த அல்லது மாட்டுப்பட்டு போயிருந்த கொம்பை ஒரு காலின் உதவியோடு எக்க கக்குல உதவுவேன் இந்த ஒரு காலை கொண்டு அது ஒரு காலின் உதவியோடு வேரா கத்த அதை காப்பாற்றிட்டு அதை மாட்டுப்பட்டதை எடுத்துட்டு மாட்டுப்பட்டதுல இருந்து எடுத்துட்டு எல்லாத காப்பாற்றி கொண்டுச்சு. வேகியன் துவலா சிங்கியாகின் வேறுண வேகமாக ஓடி சிங்கத்திடமிருந்து தன்னை காப்பாற்றி கொண்டுச்சு. அல்ல சிங்கத்திலிருந்து தப்பி விட்டது. அங்கட்டுவ லசனை கொம்பு வடிவு ஏத் மகே ஜீவித்தே வேரா துண்ணே மகே கப்பு இருந்தாலும் என்று உயிரை பாதுகாத்து கொடுத்தது என்று கால்கள் தான். ஹத்தி அரமின் போனா ஹித்துவா மூச்சு வாங்கி மர யோசித்தது அல்லது நினைத்தது.